வாழ்க வளமுடன். வெற்றிலை இருந்தால் போதிய செல்வம் சேரும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த வெற்றிலைக்கு வடமொழியில் என்ன பெயர் தெரியுமா? நாகவல்லி என்று பெயர். இது நாகலோகத்தில் தான் இருந்ததா அப்பொழுது. அது நாகர்கள் மூலமாக பூலோகத்தில் பரவியது என்று சொல்கிறார்கள். இந்த நாகவல்லி கொடியின் கீழ்தான் திருமணம், பிள்ளை தாலாட்டு, பேர் இதெல்லாம் நடக்குமா அப்போது. இப்போ அப்படியே மருவி வெத்தலை பாக்க வச்சு நம்ம தாம்பூலம் மாற்றிக்கிறோம், விருந்தோம்பலில் வைக்கிறோம், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. இப்போ அதே தான். இப்போ கூட நாகவல்லி முகூர்த்தம்னு சொல்லிட்டு ஆச்சாரி இந்த மாதிரி ஐயர் இந்த மாதிரி இதிலெல்லாம் பண்ணுவாங்க. நாகவல்லி முகூர்த்தன்றது அந்த விசேஷத்தை வச்சு தான் பண்ணுறது. வெற்றிலை வெற்று ப்ளஸ் இலை, வெற்றிலை அப்படி தான். அதுக்கு பூ, காய், கனி எதுவும் கிடையாது. இந்த மிளகு குணத்தை சேர்ந்தது, மிளகு கொடியினுடைய வகையை சேர்ந்தது. மிளகு கொடியும் இப்படி தான் இருக்கும். இந்த மிளகுக்கும் இதுக்கும் ரெண்டும் ஒன்றா ஒத்துமையான குணம் உண்டு. ஏன்னா வெற்றிலையில் ஒரு 8 மிளகு வச்சு வாயில் போட்டு நல்லா மென்னுட்டிங்கன்னா உடம்புல இருக்க விஷம் நீங்கிடும். எப்பேற்பட்ட விஷமாக இருந்தாலும் நீங்கிடும். அதே போல் வெற்றிலையில் மிளகு வச்சு நல்லா அரைக்கி தூள் பண்ணிவிட்டு அந்த மிளகை ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு நெருப்பாக இருக்கணும். நெருப்பு பறக்க வறுத்துட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா சுண்டட்டும். ஒரு அரை கிளாஸ் ஆகட்டும். அந்த கஷாயத்தை குடித்தா வாத ஜுரம் நின்றுடும், டக்குன்னு நின்றுடும். அதே கஷாயத்தை தான் இடுப்பு வலி வந்தவங்களுக்கு அதே கஷாயத்தை கொடுத்தா சீக்கிரமாக அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு நல்லா ஆகிடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். வாழ்க. நன்றி, வணக்கம்.